கர்த்தர் யோசேப்போடே இருந்தார். அவன் காரிய சக்தி உள்ளவனானான். அவன் எகிப்தியனாய தன் எஜமானனுடைய வீட்டிலே இருந்தான். கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவற்றையும் கர்த்தர் வாக்கிய பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமானன் கண்டு. நம்பர் 2, இந்த யோசேப்பை ஆண்டவர் மேன்மைப்படுத்துறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அவன் ஆண்டவருக்கு உண்மையா இருந்தது மட்டும் இல்ல, எதுல உண்மையா இருக்கான்னா அவனுடைய வேலையில அவன் உண்மையா இருந்தான். அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வேலைன்றது நீங்க நினைக்கிறது மாதிரி முன்னாடி உட்கார்ந்து எழுதுறது வேலை இல்லை, இல்லைன்னா பணம் வசூல் பண்ற வேலை இல்லை, இல்லைன்னா இருக்கிறதுல பெரிய போஸ்ட்ல கொடுக்குற வேலை இல்லை. பெரிய வேலையெல்லாம் கொடுக்கல. நான் சொல்றேன், போத்திபாருடைய வீட்டிலே இவன் என்ன வேலை செஞ்சிருப்பான்னா அடிமை வேலை செஞ்சிருப்பான். நான் இப்படி யோசிக்கிறேன், அந்த வீட்டில் பாத்திரம் வளர்க்குறது, அந்த வீட்டில் வந்து கூட்டுறது, அந்த வீட்டில் வந்து மாட்டுக்கெல்லாம் அவங்க மாடு வச்சுருக்காங்களா அவங்களுக்கு புல் போடுறது, அந்த வீட்டை சுத்தமாக வைக்கிறது, இந்த மாதிரி விஷயத்தை தான் அவன் கையில், அடிமையாக இருக்கிற ஒருத்தனுடைய கையில் பணம் என்ற வேலையாக கொடுப்பாங்க சொல்லுங்க. அடிமையாக காசு கொடுத்து வாங்கிட்டு வந்திருக்கிற ஒரு மனுஷனுடைய கையில் என்ன வேலை கொடுப்பாங்க? என்ன வேலை கொடுப்பாங்க? நான் சொல்றேன், அந்த வீட்டிலேயே இருக்கிறதுலயே மோசமான வேலை அவனுக்கு தான் கொடுப்பாங்க. பாத்திரம் வளர்க்கடா, பாத்ரூம் கழுவுடா, உனக்கு வேற எந்த வேலையும் கொடுக்க மாட்டான். ஆனா வேதம் சொல்லுது, அவன் உண்மையா இருந்தது ராஜ பதவியில இருக்கும் போது இல்ல, என் கையில பெரிய வேலையை கொடுக்கும் போது இல்ல, சின்ன வேலையை கொடுக்கும் போது அவன் உண்மையா இருந்ததுனால கர்த்தர் அந்த தேசத்தையே ஆளுகிற பெரிய வேலையை கர்த்தர் அவன் கையில கொடுத்தாரு. கொஞ்சத்தில் உண்மையா இருங்க, கர்த்தர் கொடுக்கிற சின்ன வேலையில உண்மையா இருங்க. நீங்க வேலை செய்கிற இடத்துல அது உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வேலை எல்லாரையும் விட குறைவான வேலையா இருக்கலாம், உங்களுக்கு கூட்டுற வேலையா இருக்கலாம். ஆனா உங்களை போல படிச்சவங்க, உங்களை விட அழகுல குறைவா இருக்கிறவங்க பெரிய வேலை செஞ்சுட்டு இருக்கலாம். நீங்க அவங்கள பார்த்து பொறாமப்பட்டு அவனுக்கு நல்ல வேலை கொடுத்துருக்கீங்க, எனக்கு சாதாரணமான ஒரு வேலை கொடுத்துருக்கீங்க. சொல்லவே சொல்லாதீங்க, எனக்கு கர்த்தர் இந்த வேலையை ஆசீர்வாதமாய் கொடுத்திருக்கிறார். இந்த வேலை எந்த வேலைனாலும் இதுல நான் உண்மையா இருப்பேன்னு உண்மையா செய்யுங்க. நான் நம்புறேன், கர்த்தர் அநேக ஜனங்களுக்கு முன்பாக உங்களை மேன்மைப்படுத்துறதற்கு கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். ஆமோதிக்கிறீங்களா? கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. நம்பர் 3, மூன்றாவது, இந்த யோசேப்பு எதுல உண்மையா இருந்தான் அப்படின்றத நான் வாசிக்கும் போது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. 45வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 45ஆம் அதிகாரத்தில் 1வது 2வது வசனத்தை நம்ம வாசிக்க போறோம். 45ஆம் அதிகாரம் 1வது வசனம் 2வது. அப்பொழுது யோசேப்பு தன் அருகே நின்ற எல்லாருக்கும் முன்பாகவும் தன்னை அடக்கி கொள்ளக்கூடாமல் யாவரும் என்னை விட்டு வெளியே போக பண்ணுங்கள் என்று கட்டளையிட்டான். யோசேப்பு தன் சகோதரனுக்கு தன்னை வெளிப்படுத்துகையில் ஒருவனும் அவன் அருகில் நிற்கவில்லை. அவன் சத்தமிட்டு அழுதான். அவன் அதை எகிப்தியர்கள் கேட்டார்கள், பார்வோனின் வீட்டாரும் கேட்டார்கள். அல்லேலூயா. அவன் நம்பர் 3, மூணாவது எங்க உண்மையா இருந்தான்னா அவனுடைய உயர்விலே அவன் உண்மையா இருந்தான். ஆமேன்னு சொல்லுங்க. இன்னைக்கு நிறைய பேருக்கு வேலையில உண்மையா இருக்கலாம், ஆனா எதுல உண்மையா இருக்க முடியாது தெரியுமா? உயர்வு வரும்போது நிறைய பேருக்கு உண்மையா இருக்க முடியாது. வேதம் சொல்லுகிறது, தன்னுடைய ஊர்ல இருக்கும்போது, தன்னுடைய வீட்டில் இருக்கும்போது தன்னுடைய சகோதரர்களை அவன் எப்படி நேசிச்சானோ, இப்ப அவனை வெறுத்து அவனை குழியில போட்டு அத்தனை வருடங்கள் கஷ்டப்படுவதற்கு காரணமான தன்னுடைய சகோதரர்கள் முன்பாக வந்து நிற்கும் போது இவன் பெரிய அளவில் உயர்த்தப்பட்டிருக்கிறான். கர்த்தர் இவனை எட்டாத உயரத்துல கொண்டு போய் வச்சாரு. ஆனா நம்மளா இருந்தா என்ன பண்ணிருப்போம்னா, கண்டிப்பா சொல்றேன், அந்த சிச்சுவேஷன்ல நம்முடைய சகோதரர்களை பார்த்து நம்ம என்ன பண்ணிருக்க மாட்டோம்? நீங்க அழுதுருப்பீங்களா? ஹலோ, நீங்க உங்களை வந்து அந்த யோசேப்பினுடைய சிச்சுவேஷன் தான் உங்களுக்கு தெரியும்ல. அவனை எவ்வளவு கஷ்டப்படுத்தினாங்க. அவனை பிடிச்சி சொல்றாங்க, இவனை கொன்றுவோம், இவனுடைய சொப்பனம் எப்படி நிறைவேறுதுன்னு பார்த்துடலாம் அப்படின்றாங்க. அவனை குழியில தூக்கி போடும்போது கத்துறான், என்னை காப்பாத்துங்க, என்னை காப்பாத்துங்கன்னு. அவனை கொண்டு போய் வித்து போடும்போது அவ்வளோ அவனுக்கு கஷ்டமா இருக்குது. 14 வருஷம் பாடு மேல பாடு அனுபவிச்சுட்டான். இப்ப ஆண்டவர் ஒரு பெரிய உயர்வை கொடுத்துருக்கிறாரு. நம்ம ஒருவேளை அவங்கள பார்த்துருந்தா, வாடா வா, காலில் விழு, முதல்ல காலில் விழுறா, கடைசி வரைக்கும் ஒன்று நம்ம யாருன்றத சொல்ல மாட்டோம். ஒருவேளை அப்படி நம்ம யாருன்றத சொல்லிட்டோமா எப்படி சொல்லுவோம் அப்படின்னா, கெத்தா சொல்லுவோம். ஏய் யார் தெரியுமா,
நான் ஏன் தரமாடா, நீங்க தூக்கி போட்டீங்களே குழியில, அந்த யோசேப்புடா நானு. ஐயா கெத்த பாத்தீங்கல்ல, ஐயா இப்ப எந்த அளவுக்கு உயர்ந்திருக்காரு தெரியுமா உங்களுக்கு? நம்மளா இருந்தா அவ்வளோ டயலாக் பேசியிருப்போம். ஆனா வேதம் சொல்லுது, ஃபர்ஸ்ட் டைம் தன் சகோதரர்களுக்கு தன்னை வெளிப்படுத்துகையில் யோசேப்பு சத்தமிட்டு அழுதான். எல்லாருமே கேட்டாங்க. அந்த 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 ஹாலுக்குள்ள இருக்கிற எல்லாருமே அவன் அழுததை கேட்டாங்களாம். அந்த இடத்துல அவன் அழவே முடியாது, ஏன்னா பெரிய பொசிஷன்ல உட்கார்ந்து இருக்கிறான். அவன் அழுதான்னா எல்லாருக்கும் என்ன இவர் அழுறாரா இவர் அழுறாரா, அவ்வளவு போஸ்டிங். எல்லாத்தையும் விட்டுட்டு வேதம் சொல்லுது ஒவ்வொருத்தரையா கட்டி பிடிச்சு அழுதாங்க. அவனுடைய இளைய சகோதரனை கழுத்தை கட்டி கொண்டு வெகு நேரம் சத்தமிட்டு அழுதான். நம்ம தன்னுடைய அன்பை அவ்வளவு உயர்விலையும் தன்னுடைய சகோதரர்களுக்கு அவன் சகோதரன் தான் அப்படின்றத நிரூபிச்சிட்டான். பிரதர், உங்க வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு உயர்வை உங்களுக்கு கொடுக்கும் போதே உங்க எண்ணம் எப்படி எல்லாம் மாறுது, உங்க சிந்தை எப்படி எல்லாம் மாறுது, உங்க பேச்சு எப்படி எல்லாம் மாறுது. அவங்க உங்களுக்கு எதிரியாகவே இருக்கலாம், உங்க வாழ்க்கையில நீங்க கஷ்டப்படுறதுக்கு அவங்க காரணமானவர்களாவே இருக்கலாம். ஆனா இப்ப அவங்கள விட ஆண்டவர் உங்களை உயர்த்திட்டாரு, அவங்கள விட கர்த்தர் உங்களை ஆசீர்வதிச்சிட்டாரு. ஆசீர்வதிக்கும் போது உங்களை அப்படி கஷ்டப்படுத்தின அந்த மனுஷனை பார்க்கும்போது நீங்க நெஞ்சில கெத்தா நடக்கிறீங்களா இல்ல அதே தாழ்மையா இருக்கிறீங்களான்னு நீங்க நினைச்சு பாருங்க. நம்ம நிறைய பேர் எப்படி தான் நடக்குது தெரியுமா? என்ன கஷ்டப்படுத்தினல்ல, எனக்கு விரோதமா பேசினல்ல, என்ன பண்ண, இன்னைக்கு நான் எப்படி இருக்கேன், கடவுள் என்னை எப்படி வச்சிருக்கிறாரு, அப்படியே அப்படியே கெத்தா போய் நிற்போம். இல்ல இல்ல இல்ல, ஒரு தேவனுடைய பிள்ளை எதுல நீங்க உண்மையா இருக்கணுமோ இல்லையோ, எதுல உண்மையா இருக்கணும் தெரியுமா? உயர்வுல உண்மையா இருக்கணும். உயர்த்த 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 ஆண்டவர் உங்களிடத்துல உண்மையை எதிர்பார்த்துட்டே இருப்பார். நான் டெய்லி இந்த ஊழியத்தில் நான் ஜெபிக்கிற ஜெபம், என் மனசு ஜெபிக்கிற ஜெபம், எனக்கு ஆயிரக்கணக்கான ஃபோன் கால்ஸ் வரும்போது, நிறைய பேர் ஊழியத்தை குறித்து சந்தோஷப்படும் போது, நீங்க நல்லா ஊழியம் செய்றீங்க எனக்கு சந்தோஷமா இருக்குன்னு சொல்லும் போது என் மனசு அவங்க சொல்ற ஒரு வார்த்தையின் பேர்ல கூட பிரியப்படலை. ஆனா ஒவ்வொருத்தரும் சொல்லும் போது என் மனசுல சொல்றேன், ஆண்டவரே கடைசி வரைக்கும் உண்மையா இருக்கணும்ப்பா. நீர் எவ்வளவு உயர்த்தினாலும் நீர் உயர்த்த 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 என் உயர்வுல உண்மையா இருக்கணும்ப்பா. நான் உயர்வடைஞ்சன்றதுக்காக யாரையும் மதிக்காம இருந்துடக்கூடாது, நான் உயர்வடைஞ்சேன்றது கூடாது, உயர்த்தப்பட்டிருக்கின்றதுக்காக யாரையும் தூக்கி எறிஞ்சு நான் பேசிடக்கூடாதுப்பா. என் கேரக்டர் சேஞ்ச் ஆயிடக்கூடாதுப்பா, என் நடக்க சேஞ்ச் ஆயிடக்கூடாதுப்பா, மற்றவங்களை வேற்றுமையும் ஒற்றுமையும் அப்படி பார்க்க கூடாது. ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய சமூகத்துல பலிபீடத்திலிருந்து நான் சொல்றேன், ஒவ்வொரு நாளும் இதுக்காக தான் நான் ஜெபம் பண்றேன். ஆண்டவரே நீர் என்னை எவ்வளவு உயர்த்தினாலும் நான் எதுல உண்மையா இருக்கணும்னா என் உயர்வுல நான் உண்மையா இருக்கணும். இந்த பென்ஸ் 14 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கோயம்புத்தூர் பட்டணத்துல 2005 வந்தது எப்படி இருந்தானோ, சாகர வரைக்கும் கர்த்தருடைய வருகை தாமதிக்குமானால் நான் மரணம் அடைகிற வரைக்கும் எப்படி இந்த ஊழியத்தை ஆரம்பிச்சேனோ அதே தாழ்மை எனக்குள்ள இருக்கணும்னு இன்னைக்கு வரைக்கும் நான் ஜெபிக்கிறேன். என் ஜெப குறிப்பில் கூட இந்த அம்மாங்க இப்போ ஜெபிக்கிறதுக்காக ஒரு ஜெப அறை கட்டுறேன், அந்த ஜெப குறிப்பில் எழுதி வச்சிருக்கிறேன், பாஸ்டருக்கு இருக்கிற தாழ்மை, இப்போ இருக்கிற தாழ்மை எவ்வளவு உயர்ந்தாலும் அவருக்கு இருக்கணும் அப்படின்றத ஜெப குறிப்பாக எழுதி எனக்காக ஜெபிக்கிற டீம்கிட்ட நான் கொடுத்துருக்கேன். எங்கள் டீம்கிட்ட கொடுத்தேன். அந்த டீமில் அவங்கள்ட்ட இருக்கிற புக்கை வாங்கி படிச்சு பார்த்தீங்கன்னா அதில் இருக்கும், பாஸ்டர் எவ்வளோ உயர்ந்தாலும் அவர் அவராகவே இருக்க வேண்டும் என்று ஜெபிங்க அப்படின்னு எழுதியிருப்பேன். அதனால் இன்றைக்கு இந்த ஜெபத்தில் வந்திருக்கிற அன்பு தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவர் உங்களிடத்தில் என்ன எதிர்பார்க்குறாருன்னா, ஒரு சின்ன சின்ன பதவி கொடுக்கும்போது அந்த பதவி கிடைச்சிருச்சே, அந்த உயர்வு கிடைச்சிருச்சேன்றதுக்காக தலக்கணம் வந்துடக்கூடாது, ஹெட்வைட் வந்துடக்கூடாது, பெருமை வந்துடக்கூடாது. ஆண்டவர் உயர்த்த 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 உங்களுக்கு என்ன வேணும் தெரியுமா? போஸ்டிங் அதிகமாக அதிகமாக, பொறுப்புகள் அதிகமாக அதிகமாக, உங்களுக்கு பெருமை வந்துடக்கூடாது. போஸ்டிங்கும் பொறுப்புகளும் வர வர உங்களுக்கு என்ன வரணும் தெரியுமா? தாழ்மை வரணுங்க, தாழ்மை வரணுங்க. ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு உயர உயர உங்களுக்கு தாழ்மை வரணுங்க. ஒரு வீடுக்கு 2 வீடு வரும்போது இன்னும் கொஞ்சம் தாழ்மை வரணுங்க. ஒரு வாகனத்துக்கு இன்னொரு வாகனம் வரும்போது இன்னும் கொஞ்சம் தாழ்மை வேணுங்க. ஆண்டவர் ஒரு சொத்துக்கு இன்னொரு சொத்தை எக்ஸ்ட்ரா கொடுக்கும்போது இன்னும் கொஞ்சம் தாழ்மை வேணும். அப்படி நீங்கள் தாழ்மையா இருப்பீர்களே ஆனால் நான் சொல்றேன், கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துட்டே இருப்பார், கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துட்டே இருப்பார். நீங்க மரணம் அடைகிற வரைக்கும் கொடுப்பார், வருக வரைக்கும் கர்த்தர் கொடுப்பார், உங்களோடது எடுக்கவே மாட்டார். இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுப்போம் இந்த முழங்கால் யுத்த ஜெபத்தில், ஐ சரண்டர், நான் என்ன ஒப்பு கொடுக்குறப்பா. எதுக்கு அப்படின்னா, உனக்கு எவ்வளோ உயர்ந்தாலும் நான் உண்மையா இருப்பேன்ப்பா. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம்.
கையை உயர்த்தி ஒரு அலையிலேயே சொல்லு. அப்புறம் கதவை திறந்து விடணும் அப்படின்னு நினைக்கிறது. உயர்ந்ததுக்கு அப்புறம் ஆள் அப்படி நிறைய நீங்கள் பார்க்குறீங்க தானே எல்லாரும் அப்படியே என்ன என்ன ஆக்ஷன், என்ன பேச்சு. சே அவர் உயர்ந்துட்டாராமா, அவர் எல்லாரோட வளர்ந்துட்டாராமா. இல்லை இல்லை, ஆண்டவருக்கு பிடிக்கவே பிடிக்காது, ஆண்டவருக்கு பிடிக்கவே பிடிக்காது. கர்த்தருக்கு உங்களுக்கு காசு கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த காசு கொடுத்துட்டாருன்றதுக்காக நீங்கள் ஆடம்பரமாக வாழ்ந்துட முடியாது. அதான் ஒரு ஊழியக்காரர் சொல்லும்போது ரொம்ப அழகா சொன்னாரு, ஃபர்ஸ்ட் ஆண்டவர் கொடுக்காம சோதிப்பாராமா, ரெண்டாவது ஆண்டவர் கொடுத்து சோதிப்பாராமா. பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சி சொல்லுங்க, ஃபர்ஸ்ட் கொடுக்காமலே சோதிப்பாரு. சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, ஃபர்ஸ்ட் கொடுக்காமலே சோதிப்பாரு. நீங்க விசுவாசத்துல நிக்கிறீங்களா இல்லையான்னு பாப்பாரு. சாப்பாடு இல்ல, தண்ணி இல்ல, ட்ரெஸ் இல்ல, எதுவுமே இல்லப்பா, கொடுக்காமலே கத்தர் நிக்கிறீங்களா பாப்பாரு. அதுக்கப்புறம் கத்தர் என்ன பண்ணுவாருன்னா, ஒரு காலம் தாண்டி எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிடும். பணமா வந்துச்சு, சாப்பாடா, ஐயோ ஒரு சாப்பாடுக்கு 10 சாப்பாடு வந்து நிக்குது, ஒரு ஆளுக்கு 10 பேர் வந்து நிக்கிறாங்க, ஒரு ட்ரெஸ்ஸுக்கு 10 ட்ரெஸ். நான் சொல்றேன், நிறைய பேர் ஆண்டவர் கொடுக்காத போது அந்த இதுக்கு சோதனையில் நிறைய பேர் ஜெயிச்சிட்டாங்க. ஆனா நிறைய பேர் எதுல தோத்தாங்க தெரியுமா? சொல்லுங்க, ஆண்டவர் கொடுத்ததுக்கு அப்புறம் இருக்கிற சோதனையில் தாங்க நிறைய பேர் தோத்துட்டாங்க. நான் சொல்றேன், அந்த லிஸ்ட்ல இங்க இருக்கிற யாரும் நம்ம இருக்கக்கூடாதுன்னு நான் நம்புறேன். ஆமேன்னு சொல்லுங்க. எனக்கு எவ்வளவு வேணாலும் கொடுங்க ஆண்டவரே, கடைசி வரைக்கும் நான் உண்மையா இருப்பேன் ஆண்டவரே. கையை உயர்த்தி எல்லாரும் ஏசப்பா பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே நீர் எவ்வளவு நீ எனக்கு கொடுத்தாலும் உண்மையா இருப்பேன் ஆண்டவரே.